ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம பேச போகிற ஹெட்டிங் என்னென்னா, தமிழ் வருடப்பிறப்பு வீட்டிலே செய்யறதுக்கான எளிமையான பூஜை முறைகளை தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவில் நேரமும் சொல்லியிருக்கேன், அதையும் நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ஸ்பான்சர் யாருன்னா, இவங்க ஒரு பைமோட். இவங்க ஒரு மொபைல் ஆப்பு. ப்ராசஸ்டு ப்ராடக்ட் எல்லாமே இவங்கக்கிட்ட இருக்குது. இவங்க ஆன்லைன் ஷாப் தான். இவங்க ப்ரீ டெலிவரி இருக்குது இவங்கக்கிட்ட. இப்போ நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. நான் இதில் வாங்கியிருக்கேன், நிறைய நல்லா இருக்குது ப்ராடக்ட்ஸு. குவாலிட்டி வைஸும் சூப்பராக இருக்குது. டெலிவரியுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொடுத்துட்றாங்க. இவங்க ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் கூட பண்ணிக்கலாம். இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் வருட பிறப்பு மண்டே 14th April 2025 ஸ்டார்ட் ஆகுது. இதோட டைமிங் 6லேருந்து 7:30 வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது. அப்பையும் சாமி கும்பிட்டுக்கலாம். 9லேருந்து 9:30 10 o'clock இருக்க நல்லா இருக்குது. அப்போவும் சாமி கும்பிடலாம். அதுக்கப்புறமா டைம் பார்த்திங்கன்னா 12 மணிக்கு மேலே எப்போ வேணாலும் சாமி கும்பிடலாம், நல்லா இருக்குது. இது திங்கக்கிழமை வர்றதுனால இந்த டைமிங்கை நம்ம கடைப்பிடிக்கிறோம். அனைவருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் இந்த வீடியோ கேட்குற எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக கடவுளை வேண்டிக்கிறேன். எங்கள் வீட்லேயும் சின்னதாக நாங்கள் படைச்சிருப்போம் சாமி கும்பிட்டு. என்னுடைய வீடியோவும் நான் இதில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். காலையில் நைட்டே நம்ம சாமிக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடணும். ரெடி பண்ணி வச்சுட்டு நைட்டு காலையில் தூங்கி எழுந்துக்கும் போது சாமி ரூமை போய் பார்த்து, சாமி ரூமில் நம்ம சில பழங்கள் எல்லாம் வச்சுருக்கணும். அப்புறம் மஞ்சள், குங்குமம், பூவு இதெல்லாமே சாமியை அலங்கரித்து வச்சுட்டு, ஒரு தட்டில் உப்பு, அரிசி, மஞ்சள், குங்குமம், புளி, பருப்பு, இந்த மாதிரி இத்தனை ஐட்டம்ஸையும் கரெக்டாக வச்சு ஒரு தட்டில் படைச்சிருக்கணும். நான் படைச்சிருக்கேன் பாருங்கள், இது உங்கள் ஃபோட்டோவாக போட்டிருக்கேன். நெய்வேத்தியம் சொல்லிட்டு பால், சக்கரை பொங்கல், அதாவது பாயசம், அந்த மாதிரி உங்களால் என்ன முடியுமோ அதை ஏதாச்சும் 1 இல்லை 2 3 உங்களால் என்ன முடியுமோ அதை செஞ்சு நெய்வேத்தியமாக படைச்சிங்க அப்படின்னா கடவுளோட அருள் அன்றைக்கி உனக்கு முழுமையாக கிடைக்கும். அதோடு சேர்த்து நம்மளோட விருப்பம், காசு, பணம், கண்ணாடி, இந்த மாதிரி நிறைய